என்கொயரி நடத்தணும். என்கொயரி நடத்தாமல் எந்த விதமான அலிகேஷனும் நீங்க ப்ரூஃப் செய்ய முடியாது. நீங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கிறீங்க, அதே போன்ற ஒரு பப்ளிக் ஆர்டரை அவர்கள் கொடுத்துட்டு வர்றாங்க தேர்தல் ஆணையம். That it is baseless. You are saying it is proof. You are saying baseless. Until unless you get on to a inquiry, அந்த என்கொயரி கமிட்டியில் ஆளும் கட்சியும் இருக்கட்டும், எதிர்கட்சியும் இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதிகள் இருக்கட்டும், ஆக்டிவிஸ்ட்கள் இருக்கட்டும், இந்த தேர்தலை மிக ஆழமாக புரிந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட்ஸ்கள் இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா இவிஎம் மீது குற்றச்சாட்டுகள் எடுத்து வைத்தார். அது இதுவரை ப்ரூஃப் ஆகவில்லை. முதல் முறையாக ராகுல் காந்தி எடுத்து வைத்த விஷயங்கள் ஆதாரபூர்வமாக இருப்பதாக கூறுகிறீர்கள். Then there should be an inquiry on this. And based on that inquiry result, Election Commission of India should come in public and say in a transparent manner that this is what happened. இதுதான் உண்மை. ஏன்னா உங்களுடைய கிரெடிபிலிட்டியே இன்னைக்கு சந்தேகத்திற்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருடைய அதிகாரத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் பிஜேபிக்காக இல்ல பிஜேபி கிட்ட இருந்து சம்பளமாகக்கூடிய ஏஜென்சி கிடையாது. அல்ல காங்கிரஸிற்காக காங்கிரஸ் அவர்களுக்கு பணம் கொடுத்து இதெல்லாம் செய்ய சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் மக்களுடைய ஆணையம்.